ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குக்கரில் முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டையை நான் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அவிச்சு எடுத்து அதை வறுத்து நம்ம எப்படி பிரியாணியில் ஆட் பண்ணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை நம்ம 4 வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டீப்பாக கட் பண்ணிட்டிங்கன்னா மஞ்சக்கரு வெளியில் வந்துடும். அதனால் லைட்டாக இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், முட்டையில் உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன். அதனால் இதில் உப்பு ஆட் பண்ண வேண்டாம். நம்ம இதை லைட்டாக அப்படியே எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாம். விட்டதும் முட்டையை வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது இதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம பாஸ்மதி ரைஸ் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸில் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அளவு எடுத்துக்கிட்டால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்க முடியும். இப்போது அதே குக்கரில் நம்ம எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி எல்லாமே சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இதில் போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். இப்போது நம்ம புதினா இலையை இதிலேயே சேர்த்துக்க போகிறோம். நம்ம கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு அரை கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் தீஞ்சு போகாமல் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். வதக்கி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் வெட்டி இதில் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இதை வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இதையும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். இப்போது ஒரு 50 கிராம் தயிரை இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. எதுவுமே தீஞ்சு போகக்கூடாது. இப்போது ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். இப்போ வதங்கி வந்ததும் இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த கிளாஸில் நம்ம அளவு எடுத்தோம் பார்த்திங்களா, இதுக்கு 1க்கு நான் 1.5 சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சதுனால இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஊற வைக்கலன்னா 1க்கு 2 எடுத்துக்கோங்க. ஆனால் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு போட்டால் தான் அதுக்கேற்ற பதமில் வரும். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததும் புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி கொதித்து வந்ததும் நம்ம அரிசியை இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் அரிசி சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடலாம். நம்ம குக்கரில் போட்டு விசில் விட போகிறோன்றதுனால உடனே மூடிடக்கூடாது. கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஒரு விசில் வச்சு எடுக்கிறோம் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் வெந்து இந்த மாதிரி வந்ததுமே நீங்கள் குக்கர் மூடி போட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அரிசி குச்சி குச்சியாக நிற்கும், ரொம்ப வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது எலுமிச்சப்பழ சாறை நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா முட்டை, அதை இதில் சேர்த்துடலாம். நான் 4 முட்டை வறுத்தேன். ஆனால் அது நான் ரொம்ப கட் பண்ணதுனால அந்த மஞ்சக்கரு வெளியில் வந்துருச்சு. அதனால் அதை இதில் நான் சேர்க்கலை. அந்த முட்டையை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப இது கட் பண்ணதுனால அது இது மாதிரி வந்துருச்சு. அதனால் நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா அது சாப்பாடோடு கலந்துரும். நம்ம இந்த 3 முட்டையை சேர்த்து இப்போ மூடி போட்டு விசில் வச்சிடலாம்.
இப்போ ஒரு விசில் வந்து எடுத்துட்டோம். பாருங்கள், அருமையான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். அரிசி நல்லா குழையாமல் நல்லாவும் வரும். பிரியாணியும் அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.